ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான விஷயமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுரேஷுக்கு மதியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அதாவது அவங்களுடைய குணம் தெரிஞ்சோம் இப்போது யார் யார் எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்ற குணத்தை புரிஞ்சுக்கிட்டு சுரேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. விட்டு கொடுத்து பேசினாலே அப்பப்போ அவருடைய கௌரவத்தை காட்டுற மாதிரி சில வார்த்தைகளும் பேசுகிறாரு. இதனால் மதி சுரேஷை மாதிரி ஒரே அடியாக சுரேஷ் நல்லவர்னு நினச்சி அவர்கிட்ட பேச்சு கொடுக்காம அவரையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. மதியோடைய மனசுலையும் சுரேஷோடைய நல்ல குணம் அவங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சுக்கிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கியராஜ் எப்படியாச்சும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பலூன் சொல்கிறதுல துப்பாக்கியில் குட்டி துப்பாக்கியில் எல்லோரும் பெரிய துப்பாக்கிலே சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இவர் அதுவும் எஸ்ஐ போலீஸு அவ்வளோ கெத்தாக இருக்கார், டிசிப்ளின்டாகவும் இருக்கார். கொடைக்கானலுக்கு ஊருக்கு ஹனிமூன் ட்ரிப் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்தாலே ரொம்பவே டீசெண்டாக இருக்கார். இது வரைக்கும் தப்பாக ஒரு வார்த்தை பேசினதில் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தது கிடையாது, ஒரு கை டச் பண்ணது கிடையாது. ஸோ நல்லாவே சுரேஷ் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுனால ஸோ மதிக்கு ஒரு நல்ல எண்ணம் வருது. வீட்டில் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை இருந்திருப்பாரா, கல்யாணம் ஆன அடுத்த நாளே ஹனிமூன் அப்படின்ற பேரில் ஸோ நம்மளோட பர்மிஷன் இருக்கா, நம்மளோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம சில பேர் எப்படி வேணாலும் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சுரேஷ் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரே வாய் விட்டு எல்லாத்தையும் சொல்லவும் செஞ்சுட்டாரு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னை வற்புறுத்தி ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல, சுச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி அப்படின்றத சுரேஷ் அவர்கிட்ட சொல்லி மதிக்கிட்ட சொல்லி ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் கூட்டிகிட்டு போய் காட்டில் நடக்கலான்ற பேரில் பாக்கியராஜ் பண்ண காமெடி இருக்கே. ஸோ அதாவது தங்கராஜ் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் சில நிறைய கேம்ஸ்லாம் விளையாடிட்டு அடுத்து மதி துப்பாக்கியில் சுடுறாங்க, மதியுமே நல்லா சுடுறாங்க. ஸோ விளையாடினதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணலாம், சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கை வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு போயிட்டு வராங்க. ஒவ்வொருத்தராக கை கழுவிட்டு வராங்க. பாக்கியராஜ் மலர் எல்லோரும் போயிட்டு கை கழுவிட்டே நான் இன்றைக்கி வீட்டில் சமைக்காமல் நான் ஹோட்டலில் சாப்பிட போகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியில் கூட்டிகிட்டு போய் என்ன தான் நீங்கள் வாங்கி கொடுத்துருந்தாலும் வீட்டுக்கு போய் நான் எப்படி சமைச்சு தான் இருந்திருக்கணும், அப்படிலாம் இல்லாமல் யாரோ சமைச்சு கொடுத்து ரசித்து ருசித்து எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட போகிறேன். வீட்டில் நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா கூட அதை செஞ்சு சாப்பிட்ற வேலைக்கு அப்பாடின்னு ஆகிடும். ஆனால் இப்போது ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ண உடனே கிடைக்குது அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மலர் ரொம்பவே ஒரு சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மூமெண்ட்டை தான் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம தங்கராஜும் அவங்களும் ரேவதியும் கை கழுவும் போது தங்கராஜ் இருந்துக்கிட்டு ஏண்டி உனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் சாப்பிட்றி அப்படின்றாங்க. சரிங்க, ஆமாம் என்னாச்சு இவருக்கு ஒன்றும் புரியலையே, நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கார், என்னென்னமோ பேசிக்கிட்டா இருக்கார், நான் ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன்னு நல்லா கேட்குறாரு. யார் இவரை பார்த்து நீ என் அவளை என்னை நல்லா பார்த்துக்கலன்னு கேட்டிருப்பாங்க, ஒன்றும் புரியலையே, சாப்பிட சொல்கிறாரு, போட்டிங் கூட்டிகிட்டு போனார், ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி தான் ரேவதி நினச்சிட்ருக்காங்க. சுரேஷ் போயிட்டு கை கழுவிட்டு திரும்பிடுறாரு. ஸோ அவர் திரும்பிட்டு அடுத்த செகண்ட் மதி போயிட்டு கை கழுவிட்டு வராங்க. அப்போ ரெஸ்டாரண்ட்டில் அங்கே சாப்பிட்டுட்டு கை கழுவ போனவங்க மதி கை கழுவும் போது அவங்கள தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துட்ருக்காங்க. மதி அது எதையும் நோட் பண்ணாமல் கை கழுவிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ரெஸ் மேலே தண்ணி கொட்டிடுதுன்னு சொல்லிட்டு அதை தொடச்சிட்டு இருக்கும்போது தான் இவங்க தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கவும் சுரேஷ் கை கழுவிட்டு வந்தவர் எதிர்ச்சியாக திரும்பி பார்க்குறாரு. அதாவது டேபிள் கிட்ட வந்துடுறாரு. கிட்ட உட்காரும்போது மதியை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் 2 பேர் அங்கே நின்று கை கழுவிட்டு மதியை அப்படி பார்த்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. கவனித்த உடனே சுரேஷ் நேராக போகிறாரு. நேராக போன உடனே அங்கே மதியை மறைச்சிக்கிட்டு சென்டரில் நின்றுக்கிறாரு. அப்போ தான் மதி அவங்கள பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஆச்சா அப்படின்றாரு. அவ்வளோதான் அப்படின்றாங்க. அப்போ பின்னாடி இருக்கிற யா கை கழுவு வந்தா கை கழுவிட்டு பக்கம் போவா, என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஆமாம், நீங்கள் கை கழுவ தானே வந்தீங்க, முன்னாடியே வந்தீங்களா, கழுவிட்டு போக வேண்டியது தானே, இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்றாங்க. உனக்கு என்னப்பா வந்துச்சு, நாங்கள் அந்த ஃபிகரை பார்த்துட்ருக்கோம், உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, மரியாதைங்கிறது கிளம்பு அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறாங்க. அவங்க சுரேஷ்க்கு பயங்கரமான கோவம் வந்து என்ன சொன்னப்போ அப்படின்னு. ஆமாம், நாங்கள் சைட் அடிச்சிட்ருக்க பொண்ணு மறைச்சிட்டு நீ நின்னா என்ன நீ சைட் அடிக்கிறியா, ஏமா இவன் யாருமா உனக்கு தெரிஞ்சவனா தெரியாதவனா, உன்னை வழி மறைச்சு நின்றுக்கிட்டு கேட்டுட்ருக்கா, நீயும் கோவப்படுற மாதிரி அவங்ககிட்ட பேசுகிற, அப்போ
அப்போ இவன் உன்னை என்னம்மா பண்ணுறான் அப்படின்னு பேசுவோம். ஹலோ, முதல்ல மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் யார் முதல்ல? நீங்கள் என்ன தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபிகர் அது இதுன்னு சொல்லிட்டு பல்ல கழட்டி கையில் கொடுத்துருவேன், ஒழுங்காக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ இவன் பேசினா கோவப்பட மாட்டேன்ற, நாங்கள் பேசினா கோவப்படுற, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னலாம் அவங்க வம்பு பண்ணுவோம். தங்கராஜ் அடுத்து பாக்கியராஜ் இவங்க எல்லாரும் வந்துட்டு எங்கே இவங்க கை கழுவு போனவங்க ஆளே காணோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க. என்னாச்சுங்க, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு. சுரேஷ் அங்கே இருக்கால, சுரேஷ் இருக்கிறப்போ என்ன பிரச்சனை வரும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குவோம். மலரும் பாக்கியராஜும் பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு அவங்க உக்காந்துக்கிட்டு ரொம்ப பயமாக இருக்குது, அவங்க சண்டை போடுறாங்க போல இருக்குது அப்படின்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அங்கே சுரேஷ் அப்படி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது கை கழுவியாச்சுல, தேவையில்லாத பேச்சு பேசாமல் இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வருது, நீ என்ன சைட் அடிக்கிறியா அவளை, நாங்கள் சைட் அடிச்சுருக்கோண்டா, என்னம்மா கொடைக்கானலுக்கு வந்திருக்க, யாரோட வந்திருக்க, எப்போ போகலாமா, ரூம் புக் பண்ணலாமா அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் பேசவும் சுரேஷ்க்கு பயங்கரமான கோவம் வருது. யாரை பார்த்து என்னடா பேசுகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு படார்னு அடிச்சிடுறாரு. அங்கே கை கையில் வச்சுருக்கிற வாஷ் பேஷன்லேயே வச்சு சுரேஷ் வந்து அடித்து அப்படியே பிடிச்சி அமுத்துறாரு. இங்கே விட்டுருங்க, தேவையில்லாமல் சண்டை வேணாம் அப்படின்றாங்க. உங்களை பார்த்து ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு இருக்கா, உங்களுக்கு தான் ஆக்சுவலி நிறைய கோவம் வருமே, யார் என்ன சொன்னாலும் அமைதியை விட மாட்டேங்களே, நீங்கள் தானே முதல்ல அவனை அடிச்சிருக்கணும், அதை விட்டுட்டு நான் அடித்தா தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி மதுக்கிட்ட சுரேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கவும், விடுங்க வந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு. அப்போ வீட்டில் என்ன மட்டும் நாங்கள் மட்டும் இலக்காரமா, எங்ககிட்ட மட்டும் சண்டைக்கு நிற்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள போட்டு அடிக்கவும் சரி விடுங்க போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க எல்லாரும் ஓடி போகிறாங்க. அங்கே போயிட்டு ஓடி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து சுரேஷ் கிட்ட இவங்களெல்லாம் யார் வந்து கொடைக்கானல் உள்ள விட்டது, பொறுக்கி பசங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவும் அவங்க இங்கேருந்து உடனே அனுப்புகிறா அப்படின்ற மாதிரி அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷ் என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு தங்கராஜ் போயிட்டு கேட்குறாரு. மதி உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவங்க நான் கை கழுவிட்டு இருக்கும்போது அவங்க நின்று தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு என்கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் அவர் அப்போ வந்து அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கும்போது கொஞ்சம் தப்பாக ரூடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கோவம் வந்து இவர் அடிச்சிட்டாரு அப்படின்றாங்க. சுரேஷ் அதோட விட்ட இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட வேண்டியது தானடா அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் சுரேஷ், மதியம் ஒருத்தர் தப்பாக பார்த்துருக்கா, விட்டுருக்கு, பல்லார்னு 4 கையை உடச்சி அவன் கண்ணம் பழுக்கிற மாதிரி கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஐயோ போதும் போதும், தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்றாங்க. அப்போ உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு அதுக்கு தான் எங்கே எப்படி இருக்கணுமோ அங்கே அப்படி இருக்கணும், இப்படி அரை குறையுமா போட்டுட்டு இருந்தா பார்க்குறவங்க அப்படி தான் செய்வாங்க அப்படின்றாங்க. அப்போ ரேவதி இருந்துக்கிட்டு என்னங்க நீங்களே இப்படி பேசினா அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், சுரேஷ்கே அது பிரச்சனை இல்லாதப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, மதி கரெக்டாக தான் இருக்கா, அவள் கரெக்டாக தான் போட்டுட்டு மேலே கோட் போட்டிருக்காரா, அவகிட்ட எந்த தப்புமே இல்லை, சாப்பிடும் போது ஷால் அங்கே தான் வச்சுட்டு வந்தா பாருங்கள், அங்கே தான் இருக்குது, நான் தான் அவளுக்கு கொடுத்தேன், அவள் வேணான்னு சொல்லிட்டு கோட் போட்டுக்கிட்டு வந்தா, கோட் போட்டிருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நானும் சொன்னேன், தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாங்க, மதியை நாமளே தப்பாக பார்க்க வேண்டாம், நடுங்க எல்லோரும் சாப்பிடலாம், சாப்பாடு வந்துடுச்சு அப்படின்னு வந்து உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மதியம் ஒரு மாதிரி இவர் கேட்டதுனால அப்செட்லேயே இருக்காங்க. ஸோ எங்கே போனாலும் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி கொஞ்சம் குறையாகவே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் சுரேஷ் இருந்துக்கிட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு மதியம் சொல்கிறாங்க. ஃப்ரீயாக விடு, டென்ஷன் ஆகாத, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன், இனி யாரும் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நீ தான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொன்னேன், இப்போயே நர்வஸ் ஆகுற அப்படின்றாங்க. பயமா, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. வேறு என்ன, மாமா சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன், விடு, உனக்கு எப்படி இருக்குன்னு தோணுதா அப்படி இரு, நீ சொல்கிற மாதிரி பார்க்குறவங்க கண்ணோட்டத்தில் தான் அது தப்பு இருக்குது, நீ கவலைப்படாத, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க சுரேஷ். மதி இப்போது சுரேஷை நினச்சி பார்க்குறாங்க. சுரேஷ் சொன்ன மாதிரி அது பார்க்குறவங்க கண்ணோட்டத்தில் தான் இருக்குது, வெளி உலகத்துக்கு பார்க்குறவங்களுக்கும் தங்கராஜுக்கும் சரி, அவங்களுடைய அம்மாவுக்கும், அதாவது தங்கராஜோடைய அத்தைக்கும் சரி, சுரேஷோடைய அம்மாவுக்கும் சரி, இவங்க எல்லாரும் கண்ணோட்டத்தில் தான் வந்து அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து குறையா தெரியுது, தப்பாக தெரியுது அவருடைய மாமனாருக்கு உட்பட மதியை பற்றி. ஆனால் வந்து சுரேஷ் இவ்வளவோ மதி இதெல்லாம் இவ்வளோ நாளும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் போடுற, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இரு, அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்தும் சரி கொடைக்கானலுக்கு வந்ததுக்கப்புறமும் சரி நீ இப்படி இருக்கிறது இப்போ தங்கராஜு சொன்ன சரி மற்ற ஆளுங்களும் பார்த்ததுக்கப்புறமும் சரி நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற, அதனால தானே அவங்கள இப்படி தப்பாக பார்க்குறாங்க, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சுரேஷ் இது வரைக்கும் மதிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கல்றது கிடையாது. அது எல்லாத்தையும் தாண்டி அது அவங்களுடைய கண்ணோட்டத்தில் தான் இருக்குது, உண்மையில எந்த தப்பும் இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு அப்படின்னு சுரேஷ் சொன்ன ஒரே வார்த்தை தான் மதியோட மனசை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது.
பார்த்து மதி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப டீசெண்டாக வந்து ரொம்ப இருக்காங்க சுரேஷ் அப்படின்றது தான். அப்படி அந்த கண்ணோட்டத்தில் நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற போது கூட அவரோட நிழல் கூட நம்ம மேலே பட்டதில்லை அப்படின்னு சுரேஷை உண்மையிலே ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே வந்து மதிக்கும் சரி சுரேஷ்க்கும் சரி அவங்கள பற்றின நல்ல எண்ணம் இப்போ வந்துட்டுருக்கு. வீட்டில் இருந்த வரைக்கும் சிடுன்னு கடைன்னு பேசிக்கிட்டு வீட்டில் அப்பா அம்மா கிட்டே பேசிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துருவார் சுரேஷ். மதியை கண்டுக்க கூட பாட்டாங்க. அந்த ரூம்குள்ளே போனாலே எப்போ பார்த்தாலும் இவங்க சண்டைன்றதுல தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்க ஒரு வார்த்தை கூட சண்டை போடுற மாதிரி பேசினதே கிடையாது. 2 பேரும் புரிஞ்சு தான் நடந்துகிட்ருக்காங்க. ஸோ வந்து உண்மையிலே வந்து சுரேஷும் மதியம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னமும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து சந்தோஷமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழணும். ஸோ எல்லாருமே இதை தான் வந்து நம்மளுமே ஆசைப்பட்டுட்ருக்கோம். ஸோ இது ஒரு சைடு இருக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு சைடு வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு மலர் வந்துட்டு நான் அம்மாவுக்கு கால் பண்ணி பாப்பா எப்படி இருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு கால் பண்ணி பாப்பா எப்படிடா இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு நல்லா கேட்டுட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்டேன், மாமா வெளியில் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டாரு, சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு, நான் விளையாடிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. மாமாவை ரொம்ப தொலை பண்ணி அதிகமாக ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது, உனக்கு என்ன சொல்லிட்டு வந்தேன், அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்றாங்க. அப்போது ஃபோன் வந்து ஸ்பீக்கரில் தான் இருக்குது. மலருடைய அம்மா இருந்துக்கிட்டு பாப்பா எந்த தொந்தரவும் எங்களை பண்ணலை மலரே, நீ சந்தோஷமாக அங்கே இருந்துட்டு வா மாப்பிள்ளையோட, எதுக்கு இப்போ பாப்பாவை பற்றி டென்ஷன் பண்ணுற அப்படின்னு. அவளை அங்கே விட்டுட்டு வந்ததே எனக்கு சரியாக கவனம் இல்லாமல் அவளை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு எங்கள் பாப்பா கூட இல்லைன்னு ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேம்மா. அதான் பாப்பா என்ன பண்ணுறா ஏது பண்ணான்னு கேட்கலான்னு பண்ணா அப்படின்றாங்க. என்ன மலர் நீ இங்கே தானே விட்டுட்டு போயிருக்கா, அது எதுவும் இல்லாமல் ரிலாக்ஸாக இரு, புரியுது பாப்பா எப்பயுமே உன் கூடவே இருந்துட்டு இப்போ கூட இல்லைன்ன உடனே ஃபீலிங்காக இருக்குது, அதாவது அந்த மைண்ட் செட்லேயே இருக்க, சரியாக போயிடும், நீ பார்த்து பத்திரமா விளையாடிட்டு இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்போ வருவ அப்படின்னு பாப்பா ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கவும், நானா பாப்பா நான் நாளைக்கே வந்துடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. சரிம்மா நீங்கள் என்ன நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன் என்ன அப்படின்றாங்க. சரி பாப்பா பத்திரமா இரு அப்படின்னு. அப்பா என்னம்மா பண்ணுறாரு அப்படின்னும், அப்பா இங்கே தான் இருக்காரு கொடுக்கட்டுமா அப்படின்றாங்க. அவங்களும் வாங்கி பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்றாங்க. டாடி நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு. மாமாவுக்கோ பாட்டிக்கோ தொந்தரவு கொடுக்காம பத்திரமா விளையாடிட்டு இருக்கணும், நாளைக்கு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தான் இங்கே பாக்கியராஜுமே சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுமே நான் குட் கேர்ளாக இருக்கேன் டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணுறாங்க. மலர் விடு, ரிலாக்ஸாக இரு, பாப்பா அங்கே பத்திரமா தான் இருக்கா, நீ கவலைப்படாது என்ன அப்படின்றாங்க. இல்லைங்க அப்படின்றாங்க. புரியுது மலர், பாப்பா கூடவே இருந்துட்டு சட்டுன்னு இல்லைன்ன உடனே அவள் கூட இருக்கிற ஞாபகத்தில் நீ பயந்துட்ட, என்னால் புரிஞ்சிக்க முடியுது, சாப்பிட்டல கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜுமே சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ரேவதியும் வாங்க தங்கராஜும் இருக்கார். ஸோ எல்லா இடத்துலையும் சரி, வெளியில் விளையாட போன இடத்துலையும் சரி, தங்கராஜ் வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்கார் பாக்கியராஜ் மேலே. ஏன் அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் நடக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ வேண்டான்னு சொன்னார். அவர் எடுத்துகிட்டு போய் முடிக்கிற எல்லா ஒரு விஷயமும் பிரச்சனையில் தான் போய் முடியுது. அதனால தான் எல்லாருமே ஆரம்பத்திலே பயந்தாங்க. அதையும் தாண்டி நான் தான் கெத்து, நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அங்கங்கே ஒரு சில விஷயங்களை செய்ய சொல்கிறாங்க. கடைசியில் அது தப்பாக தான் போய் முடியுது. இதனால் வந்துட்டு அப்போவே சொன்னேன் கேட்கல யாருமே, சரி வாங்க போகலாம் அப்படின்னு. அடுத்து பாக்கியராஜ் சொல்கிற பேச்சு எல்லாருமே கேட்குறாங்க. எல்லாரு கூடவும் லேடிஸ் கூடவே இவன் இருக்கான், என்னன்னா இவன் மனுஷன் அப்படின்ற மாதிரி தான். அவர் குடிக்கிறாரு, நீங்கள் எல்லாம் குடிக்கிறீங்க, தனித்தனியாக இருக்கீங்க. ஸோ வந்து அவர் குடிக்கிறது கிடையாது, லேடிஸோடு சேர்ந்து குடும்பத்தோட ஃபேமிலியோட சந்தோஷம் பண்ணுறது தான் ஒரு என்ஜாய். ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தா மட்டும் உண்மையான ஹஸ்பண்ட் ஆகிட முடியாது. நம்ம பாக்கியராஜ் சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட பேசினா அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அவங்க வலி என்ன கவலை என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டுக்கான ஒரு அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பாக்கியராஜ் இப்போ மலர்கிட்ட நடந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இது வந்து அவருக்கு வந்து அவருடைய கண்ணோட்டத்தில், தங்கராஜோடைய கண்ணோட்டத்தில் வந்து எப்பயுமே லேடிஸ் பக்கமே இருக்கா, அண்ணன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி அவருடைய கண்ணத்தில் அவர் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் வந்து நம்ம மதி எதிர்பார்க்கறது கூட பாக்கியராஜ் மாதிரி தான் சுரேஷும் இருக்கணும் அப்படின்றது. சுரேஷும் அப்படி தான் இருக்கார். நம்ம அதாவது அவங்களோட அத்தை மாமா 2 பிள்ளைங்களையும், அதாவது 4 பிள்ளைங்களையும் அந்த மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. தங்கராஜ் கூட எப்போ சேர்ந்தாரோ அன்னையிலேருந்து தான் சுரேஷ் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமும் தன்னுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் சுரேஷ் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இது தங்கராஜ் அப்பப்போ கோவத்தை உண்டு பண்ணுது. என்ன சுரேஷ் அவன் அண்ணன் பேச்சையும் அவன் அண்ணி பேச்சையும் அவங்க பேச்சை கேட்குறான், அவங்க அக்கா பேச்சை இவ்வளோ நாள் நம்ம பின்னாடி இருந்தோம் அப்படின்ற மாதிரி புறமப்படுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தலாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.